GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விஜயை நோக்கி முதல் முறையாக ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. அவர் கட்சியினது அடுத்த கட்ட தலைமைகளும் அந்த பிரச்சனையை முன் வச்சிருக்காங்க. விஜய் இப்போ அதிமுகவின் எதிரியாக உருவாயிட்டாரு, இனிமேதான் ஆட்டமே இருக்கு அப்படின்னு அதிமுகல ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நயினா நாகேந்திரன் ஒரு விஷயம் சொல்றாரு, இனிமேதான் இந்த மாணிக்கம் அந்த பாட்சாவை நீங்க பார்க்க போறீங்கிற மாதிரி, நாங்க 2 பேரோட ஆட்டத்தை இனிமேதான் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு அவர் ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. அப்புறம் திருத்தணியில் நடந்த அந்த ஒரு சிறுவர்கள் அந்த சேர்ந்து தாக்கிய அந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட நபர் திடீர்னு ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து எப்படி வெளியேறினார், ஏன் வெளியேறினார், எங்கே போனாருங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு. பின்னணி என்ன, அதை பற்றி விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். அழகு. எடப்பாடி பழனிசாமி தான் போட்ட பிள்ளையார் சொல்லியே அவரே அழிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அது மாதிரிதான் கொடி பறக்கிறதா பிள்ளையார் சொல்லி போட்டது தெரிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல்ல நினைக்கிறேன், நாமக்கல்ல சேலமா எங்க பேசியிருந்தார் குமாரபாளையத்துல. குமாரபாளையம் எதுக்காக பேசினார் அப்படின்னா, இந்த ஆரவாரம் உங்கள் செவிகளில் கேட்கிறதா, திமுக செவிகளில் கேட்குமான்ற மாதிரி பேசியிருந்தாரு. அது எதற்காகனா, விஜய் வந்து கூட்டணிக்கு வராரு, அதிமுகக்குள்ள வராரு, நாங்க பேசிட்டு இருக்கோன்ற மாதிரி அந்த ஒரு செய்தி என்பது அப்பதான் பேசப்பட்டது. அதை தொடர்ந்து கீழே அம்மம்மா என்ன அப்பப்பா என்னங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிக்கை அவர் சொல்லுவாரு, உங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. ராஜேந்திர பாலாஜி சொல்லுவாரு, எங்க கிட்டதான் நல்ல பிராக்டிசர் எல்லாம் இருக்காங்க, நீங்க வாங்க நாங்க உங்களுக்கு பிராக்டிஸ் தரோம் அப்படின்னு அவர் ஒன்று சொல்லுவாரு. ஆர்பி உதயகுமார் சொல்லுவாரு, ஆமா எங்க கூட வந்தீங்கன்னா தான் உங்க கட்சியே தமிழ்நாட்டுல இருக்கும், நம்ம நீங்க வந்து பவன் கல்யாணா அல்லது சிரஞ்சீவியா நீங்களே முடிவு பண்ணீங்க அப்படின்லாம் சொல்லுவாரு. கடைசியா எடப்பாடி நீங்க சொன்ன மாதிரி சொன்னாரு. இப்ப என்னடான்னா கிரவுண்ட்ல வந்து 2 தொண்டர்கள் நல்லா ஜெல்லானாங்க. அதாவது தாவேகா நிர்வாகிகள்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு பேனர்லாம் வச்சாங்க. எல்லாமே நடந்தது. கீழே என்னதான் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி சொன்ன பிரம்மாண்ட கட்சியை விஜயோட கட்சி தான்ற மாதிரி எல்லாம் அப்ப பேசப்பட்டது. இப்ப அப்படியே வந்து ட்ராக் அப்படியே உல்டாவா மாறிடுச்சு, அப்படியே ரொம்ப ஆப்போசிட்டா மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். முதல் முறையா எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு எதிராக ஒரு ஆணித்தரமான கருத்தை பதிவு பண்ணியிருக்கார். இது வந்து எப்ப வந்திருக்கு அப்படின்னா, தொடர்ந்து பல மேடைகள்ல பல இடங்கள்ல விஜய் வந்து அதிமுகவை ஒரு பொருட்டே இல்லைன்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தார். எங்களுக்கு போட்டியே வந்து எங்களுக்கும் திமுக மட்டும்தான், களத்துல இல்லாதவங்களை பத்தி நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் விஜய் வந்து சொல்லிட்டே இருந்தார். அது வரைக்கும் அமைதியா இருந்த எடப்பாடி பழனிசாமி இப்ப திடீர்னு அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கூட்டணிக்கு வரமாட்டார் இனிமேல் விஜய், வாய்ப்பே கிடையாது, இதுக்கு மேல அவர் வந்து நம்ம சும்மா போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இதாயிருன்னு சொல்லிட்டு தான் இப்ப மீண்டும் வந்து விஜய் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இப்போ திருத்தணியில பேசியிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் அதிமுகவோட பலம் என்னன்னே தெரியாம பேசுறாங்க அப்படிங்கிறாரு. வேற யாரையும் அவர் சொல்ல மாட்டாரு, அது விஜய் தான். விஜய் பேரு சொல்லாம ஆனா விஜயை கடுமையா விமர்சிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட முகமாக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜ் என்ன சொல்றாருன்னா, விஜய்க்கு நாவடக்கம் தேவை, அதிமுகவை களத்துல இல்லைன்னு சொல்லுவியா நீ அப்படின்னு ஒருமையிலையும் பேசுறாரு, கோவத்திலையும் பேசுறாரு. அவர் என்னன்னா, செல்லூர் ராஜு மதுரை மாநாட்டுல வந்து விஜய் பேசினார்ல, மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை சென்ட்ரல், மதுரை வடக்கு பேசினார்ல, ஒருவேளை இங்க வந்து ஸ்ட்ராங்கா போட்டார் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய ஒரு அரசியல் ஆயிருமே அப்படின்ற மாதிரி செல்லூர் ராஜு இப்ப இருந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா இது ரொம்ப லேட்டுங்க. அவர் எப்ப வந்து மதுரையில பேசினாரு, நீங்க எப்ப ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு. எத்தனை நாள் கழிச்சா எடப்பாடி ரியாக்ட் பண்றாரு, அதற்கு ஒரு நாள் முன்னாடி தான் செல்லூர் ராஜு ரியாக்ட் பண்றாருன்னா என்ன இவ்வளவு ஸ்பீடா இருக்கு கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் தொண்டர்களே பாக்குறாங்க. இதுல இப்பவும் விஜயை விட்டுட்டாங்க அப்படின்னா விஜய் எப்பவுமே உங்களால தொட முடியாதுங்கிறதா உண்மையா இருந்துச்சு. நீங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் போகணும். கரூர் சம்பவத்துல ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கட்சிகளும் விஜய் விமர்சிக்குது, இது வந்து தவறு. அதுல வந்து பேக் பண்ணதே அதிமுகவும் பாஜகவும் மட்டும்தான். பாஜக கூட அதுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனா அதிமுக ஏன் பேக் பண்ணது, எடப்பாடி ஏன் பேக் பண்ணது விஜய? கரூர் விவகாரத்துல அதிமுகவும் சேர்ந்து அடிச்சிருந்தா தாவேக்கானோட நிலைமையே ரொம்ப பரிதாபகரமா போயிருக்கும். ஆனா அதிமுக அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜயை காப்பாத்துனுச்சு. சட்டசபையிலேயே எடப்பாடி பழனிசாமி பேசினார்ல, விஜய்க்கு ஆதரவாக தான் பேசினாரு. யாரு என்ன பண்ண, என்ன பிரச்சனை, யாரு காரணம் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாரு. சட்டசபையை அமளி ஆனிச்சு. ஆனா விஜய் தரப்புல இருந்து ஒரு சின்ன நன்றி கூட எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லப்படல. அதிமுகவுக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் எந்த நன்றியும் விஜய் சொல்லல. ஆனா அதே மாதிரி பாஜகவுக்கும் சொல்லல. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு பாஜக முன்னாள் மாநில தலைவர்லாம் விஜய்க்கு எதிராக திரும்பினாரு, எதிராக பேசினாரு. அந்த சைடுல அருண்ராஜ் வந்து பேசினாரு. அப்புறமா அதிமுகவில் இப்போ மெல்ல மெல்ல சத்தங்கள் கேட்குது. இதற்கு இடையில அவங்க வந்து
கரூர்ல சப்போர்ட் பண்ணா அவர் வந்துருவாரு நம்பினாங்க, விஜய் வரல. அது மாதிரி விஜய் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாங்க, விஜய் வரல. அது மாதிரி மாபெரும் கட்சி கூட்டணிக்கு வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த கனவையும் விஜய் ஏமாத்திட்டாரு. சரி, எதுவுமே பிரச்சனை இல்ல, நம்ம ஒரு சீண்டாம இருந்துருவோம் நினைச்சாலும் அவர் அதிமுக சீன்றாருங்க. அதிமுக தலைவர்களை போய் தன்வசப்படுத்திக்கிறாரு, எம்ஜிஆர் கோட் பண்றாரு, ஜெயலலிதாவினுடைய ஸ்பீச் கோட் பண்ணி தீய சக்திங்கிறாரு, செங்கோட்டையன் மாதிரியான முக்கியமான புள்ளி எழுத்துக்கிறாரு. இழுத்தது மட்டும் இல்லாம ஜெயலலிதா படத்தை செங்கோட்டையன் பாக்கெட்ல வச்சுக்க அளவு பண்றாருன்னா அவங்க ஒரு இன்னொரு கொள்கை தலைவியா தான் ஏத்துக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்ப கலைஞரையோ அல்லது மாற்றுக் கட்சி, இப்ப சீமான் கட்சியில இருந்து ஒருத்தர் வராருன்னா சீமான் போட்டு ஒரு பாக்கெட் வச்சுட்டு விஜய் அளவு பண்ணிப்பாரா? அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குல்ல. அப்போ விஜய்க்கு அதிமுக தான் டார்கெட்டா இருக்கு. திமுகங்கிறது வெளிப்புற பிரச்சனையா இருக்கு, ஓட் பேங்காக பாக்குறாரு. ஆனா அதிமுகவாகவே நின்னாரு, நடக்கிறாரு, மாறினாருங்கிறத நம்ம பாக்குறோம். சந்திரமுகி மாதிரி தான் விஜய் இந்த விஷயத்துல நடந்துக்கிறாரு. அதற்காகத்தான் இப்போ அந்த ஓட் பேங்க்ல இருந்து மதுரையில பேசுனதுல இருந்து பல இடங்கள்லயும் அதிமுகவை ரொம்ப கடுமையா தாக்கி பேசுறாரு. அது என்ன பேச்சா மாறுது அப்படின்னா, அப்ப அதிமுகவினர் ஏன் அமைதியா இருக்காங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு விஜய் ஒரு கட்சியாங்க, அவர் நேத்தி வந்து அவரை போய் எதிர்த்து பேசிட்டு இருக்க முடியுமா? திமுக அவர் பேரை சொல்லி பேசுறாங்களா? அதிமுக மட்டும் எப்படி பேசுவாங்க நம்புறீங்க? அப்படின்லாம் இருந்த காலகட்டத்துல தான் முதல் முறையாக எடப்பாடி இப்போ மௌனம் கலைச்சிருக்காரு. ஆமா, அதாவது அவங்களே சொல்றாங்களா இப்பதான் வந்த கட்சி அப்படின்ட்டு. அப்ப இப்ப வந்த கட்சிக்கு அதிமுக போன்ற கட்சிகள் வந்து அவ்வளவு எதிர்பார்ப்பு வச்சுக்கணுமான்ற ஒரு கேள்வி இருந்தது. அதையெல்லாம் கடந்துதான் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்து விஜய் எதிர்பார்த்தாங்க, அதுக்காக தான் சப்போர்ட் பண்ணாங்க. பல இடங்கள்ல வந்து விட்டு கொடுக்காம பேசினது எல்லாமே அதுக்குதான். இப்ப எல்லாமே டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து விஜய் சைட்ல இருந்து எந்த பதிலும் இருக்க வாய்ப்பு இல்லை, கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைன்ற பட்சத்துல தான் இப்போ வந்து அதிமுக புத்தாண்டை நெருங்கிட்டு இருக்கு. இன்னொரு 3 மாத காலத்துல எல்லாமே வந்து தேர்தல் டைம் ஃபுல்லா பீக் ஆயிடும். பீக் டைம் இல்லை எலெக்ஷனுக்கு, அது வரைக்கும் வெயிட் பண்ணாம இப்பவாச்சு விஜய்க்கு எதிராக பதிலடி கொடுத்துருக்காங்களே. ஆனா எனக்கு என்னமோ அதுல சந்தேகம் இருக்கு. ஏன் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மௌனமா இருந்ததற்கு ஒரு காரணம் இருந்துச்சு. விஜயை தாக்க வேணாம், அவரை நம்மளை வந்து நேரடியாக தாக்கி பேசல அப்படின்னு. இப்போ ஒரு சில இடங்கள்ல தாக்குறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட, இப்போ எதற்கு எடப்பாடி பழனிசாமி விஜய் விமர்சிக்கிறார் அல்லது விஜய் எதிர்க்கிறார் அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு புள்ளி தான் ஞாபகத்துக்கு வருது. சமீபத்துல செங்கோட்டையன் ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில டிடிவி ஓபிஎஸோட பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது செங்கோட்டையன் சொன்னாரு, ஆமா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்கிற மாதிரி சொன்னாரு. எப்போ பொங்கலுக்கு பிறகு அந்த கூட்டணி தொடர்பான இணைவுலாம் நடக்குமான்னு கேட்டப்ப இல்ல பொங்கலுக்கு முன்னாடியே நடக்கும் அப்படின்னாரு. அந்த புள்ளி தான் எடப்பாடி ட்ரிகர் பண்ணிருக்கதா நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேரையும் அரசியல் அனாதைகள் ஆக்கணுங்கிறதா எடப்பாடியினுடைய திட்டமா இருக்கு. அதற்காக தான் இவங்க உள்ள வந்து 6 தொகுதி தருவேன், 3 தொகுதி தருவேன் அவங்களை சிறுமைப்படுத்தும் நோக்கத்துல ஒரு லிஸ்ட் வெளியிட்டாரு. அந்த லிஸ்டின் அடிப்படையில அவங்க எங்க போறதுன்னு தெரியாம இருக்கும் பொழுது விஜய் அவங்களை அனுசரிக்கிறாரு, விஜய் அவங்க கூட அரவணைப்பா இருக்காரு. ஒருவேளை அங்க போயிட்டா மறுபடியும் பொலிட்டிக்கல் மைலேஜ் வந்துருச்சுன்னா அது நேரடியாக யாரை தாக்க போறாங்க? எடப்பாடி தான் தாக்க போறாங்க. ஏன்னா செங்கோட்டையன் போனப்ப கூட எடப்பாடி ரியாக்ட் பண்ணல. இப்பேற்பட்ட ஒரு பெரிய தலைவரை அவருக்கு எதிராக திருப்பி விஜய் வச்சுக்கிறப்ப கூட அவர் பெரிய அளவுல எதுவும் பண்ணல. அது மாதிரி எம்ஜிஆர் அவரை பக்கத்தில் இழுத்துக்கிட்டப்ப, ஜெயலலிதா அவர் பக்கம் இழுத்துக்கிட்டப்ப கூட விஜய் எந்த ரியாக்ட் பண்ணல. இப்ப பண்றாரு அப்படின்னா எடப்பாடியினுடைய மிகப்பெரிய அரசியல் எதிரி இந்த 2 பேரும் தான் பொது வழியில எடப்பாடி கடுமையா விமர்சிக்கிறாங்க. அவங்களுக்கு நீ ஆதரவு தருவிய அப்பனா அதிமுக பலம் தெரியுமா உனக்கு அப்படிங்கறத எடப்பாடி வைக்கக்கூடிய விமர்சனத்தோட பின்னணியா இருக்கு. இன்னொரு பாயிண்ட் இருக்கு பிரித்தி, என்னன்னா ஈரோடு பொதுக்கூட்டத்தை முடிச்சார்ல, ஈரோடுக்கு அப்புறம் விஜய் டார்கெட் பண்ண மாவட்டம் வந்து சேலம். சேலத்துல வந்து விரைவில் பொதுக்கூட்டம் போட போறாங்க. அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல நடந்தது இல்ல, ஆடியோ லான்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொதுக்கூட்டத்துல விஜய் பேசுற மாதிரி பிளான் பண்ணிருந்தாங்க. அதுக்காக தான் பர்மிஷன் எல்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து அங்க சேலம் எடப்பாடி பழனிசாமியோட சொந்த ஊரா இருக்கக்கூடிய சேலத்துல வந்து ஈரோட்ல எப்படி அதிமுகவுக்கு எதிராக விஜய் வந்து பேசினாரோ அதே மாதிரி சேலத்திலையும் பேசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி பேசுறாரோ அப்படின்ற அச்சத்தின் காரணமாக கூட எடப்பாடி பழனிசாமி இப்ப அவரா முன் வந்து விஜய் எதிர்த்து இருக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஏன்னா சொந்த ஊர்லயே வந்து உங்க கட்சி பேசும்போது இன்னும் சைலண்டா இருக்கிறது தப்பு தானே. அதுக்காக கூட இப்ப வந்து அவரா முன் வந்து எதிர்த்து இருக்கலாம். சோ விஜய் வந்து மேலும் சேலத்துல வந்து எடப்பாடி எதிர்த்தார் அப்படின்னா இன்னும் இந்த பதிலடி இன்னும் வீரியமா போக வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம அவரது வாக்குகளை எடப்பாடி தக்க வச்சுக்கிறாரு. நீங்களே எல்லாத்தையும் வலிச்சுட்டு போயிட்டு நாங்க என்ன பண்றதுங்கிற கோவம் தான். ஆனா இப்ப என்ன இன்னொரு விஷயம் அழகு, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி ஆதரிச்சார் விஜய, இப்போ விமர்சிக்கிறதுக்கு முதல் படியை எடுத்து வச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் விஜய ஆதரித்த நமல் ராஜபக்சே இலங்கை அதிபரோட மகன் இப்போ எம்பியா இருக்காரு. ஆமா, முன்னாள் அதிபரோட மகன் இப்ப எம்பியாவும் இருக்காரு இல்லையா. அந்த நமல் ராஜபக்சே விஜயை பாராட்டி இருந்தாரு. அப்போ தாவேக்காவினர் பலரும் ஃபயர் விட்டாங்க. பாத்தீங்களா, உங்களுக்கு தான் தலைவரோட அருமை தெரியாது, இலங்கையில இருந்து ஒரு எம்பி முன்னாள் அதிபரோட மகன் என் தலைவரை பாராட்டுறாரு, எங்க தலைவரோட ரசிகருங்கிறாரு அவரு அப்படின்னு ஃபயர் விட்டுருந்தாங்க இல்லையா. அந்த சந்தோஷத்தை அந்த மனுஷன் நிலைக்கவே விடலைங்க. கொஞ்ச நாள்லயே இப்போ இந்தியா டுடேக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்ல. அந்த பேட்டியில விஜய் வந்து ஒரு அன்டெஸ்டட் பொலிட்டீஷியன், அவர் சினிமாவான பெரிய நபரா இருக்கலாம்,
அரசியல் வந்து ஸ்கிரிப்ட் கிடையாது, அரசியல்ல நிறைய பெர்ஃபார்ம் பண்ணணும், மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கணும், சினிமாவில் காட்டுற மாதிரி கிடையாது மக்களுடைய வாழ்க்கைங்கிறது, இங்க வேற மாதிரி இருக்கு, பார்ப்போம் அரசியல் விஜய் எங்க கொண்டு போய் விடுதுன்னு பார்ப்போம், ஆனா அரசியல்ல விஜய் இதுக்காக நிறைய உழைக்கணும் அப்படின்னு ஸ்கிரிப்ட்னு சொல்றாரு இல்லையா, அந்த வார்த்தை ரொம்ப காயப்படுத்திருச்சு தாவக்காரங்கள. இது என்ன, இவர் யாரு முதல்ல இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, எங்க ஈழ தமிழ் சொந்தங்களை கொண்டு ஊச்சிங்களேன்னு இப்பதான் பேசுறாங்க. அப்ப எத்தனை நாள் ஏன் பேசல, பாராட்டு சந்தோஷப்பட்டீங்களே அப்படிங்கறது நம்ம கேட்க வேண்டியது. அந்த ஸ்கிரிப்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒருவேளை நம்ம தொடர்ந்து பேசுற மாதிரி தான் இன்னும் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல விஜய் இருக்காரு, ஸ்கிரிப்ட் படியே போயிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கு இருந்தது இல்ல. அததான் வந்து அவர் சொல்லியிருக்காரு, இந்த ஸ்கிரிப்ட் கிடையாது அரசியல் என்பது மறுபடியும் சொல்லியிருக்காரு. அதனாலதான் வந்து கொதிச்சிருந்து போய் அவங்களுக்கு எதிராக பேசுறாங்க. அது திடீர்னு முடிச்ச மாதிரி பேசுறேன். அன்னைக்கு பாராட்டின போய் விமர்சிச்சிருக்கேன்னா ஈழத்தமிழருக்காக விஜய் நிக்கிறாருங்கிறதா அவர் முதல்ல சொன்னாரு. ஒரு சில சினிமா கூட்டங்கள்லாம் பேசியிருந்தாரு. ஆனா நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈழத்தமிழருக்காக போயிட்டு அவர்கிட்ட கேட்டப்ப 500 ரூபா தான் கொடுத்தாரு காசு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம மக்களை கொண்டு குவிச்ச ராஜபக்சேனுடைய மகன் நம்மளை பாராட்டுறதா அப்படின்னு விஜய் ஒரு அறிக்கை விட்டுருக்கணும்ல. ஆனா விஜய் அதுக்கு அறிக்கை விடல, கோபப்படல, அதை பத்தி எதுவும் பேசல. இந்த ஒரு கருத்துக்கும் அவர் எப்படி சொல்றாருன்னு தெரியல. ஆமா, எங்க சொல்ல போறாரு அவரு, திருப்பரங்குன்றத்துக்கு பேச மாட்டாரு, ஆனா திருத்தணிக்கு உடனே அறிக்கை வந்துருச்சு. திருத்தணி விவகாரம் எல்லாருமே கண்டிக்கக்கூடிய விவகாரம் தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. தமிழ்நாட்டுல இப்படி நடந்ததா அப்படின்றத யாராலும் நம்ப மோசமான ஒரு சம்பவம் அழகு. அந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே நெஞ்சு பதபதைக்குது. நம்ம முன்னாடி எல்லாம் வந்து பெரிய கேக் வச்சுட்டு அறிவாள் இவ்வளவு பெருசா இருக்கும், அறிவாள் கேக் வெட்டிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ரவுடிங்க பண்றது, அதெல்லாம் போலீஸ் எல்லாம் ஆக்ஷன் எடுப்பாங்க, அதெல்லாம் இப்ப தொடர்ந்து பார்ப்போம். ஆனா அசால்ட்டா கேக் வெட்டுற மாதிரி ஒரு ஆளை வெட்டிட்டு இருக்காங்க. அது வெட்டுறது மட்டும் இல்லாம வீடியோ எடுத்துட்டு விக்டரி சிம்பிள் வர காட்டுறாங்க, அதை வைப் பண்ணிட்டு இருக்காங்க. 68 வெட்டுங்காயங்கள் அவருக்கு பட்டிருக்க போல் இருக்கு. எப்படி பதறி இருப்பாரு அந்த. அதான் இப்ப அந்த சம்பவமே நமக்கு உழுக்கிற மாதிரி தான் இருக்கு. இத்தனைக்கும் ட்ரெயின்ல வச்சுதான் அந்த சம்பவம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் நின்ன உடனே வேற இடத்துக்கு அழைச்சிட்டு போய் பண்ணிருக்கதாக சொல்றாங்க. எல்லாம் ரீல்ஸ் தான் சொல்றாங்க. ஆனா அந்த சண்டை எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, அந்த ஒடிசாவை சேர்ந்த அந்த 20 வயது நபர் உட்கார்ந்து இருக்கிறப்ப இந்த பசங்க 4 பசங்க, 2 பேர் திருத்தணி 2 பேர் அரக்கோணங்கிறப்ப, இந்த பசங்க அவர் பார்த்திருக்கிறப்ப இந்த இயல்பாக ஒரு சண்டை வரும் இல்ல, யார் ரொம்ப நேரம் முறைக்கிறான்லாம் பார்ப்பாங்க, அப்புறம் ஏன் முறைக்கிறேன்னு சண்டை எல்லாம் போட்டாங்க. அதன் மாதிரிதான் இது முறைச்சதுனாலதான் சண்டை வந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கேயே ரீல்ஸ் போட்டு தலையில அந்த கத்தி வச்செல்லாம் சும்மா தட்டுற மாதிரி தட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆயிருக்கு. கொடூரமாக வெட்டிட்டு வீடியோ வர போட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் போதையில் இருந்தாங்களாங்கிறது தெரியல, போலீஸார் விசாரிக்கிறதா சொல்றாங்க. வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகாருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஒடிசாவை சேர்ந்து 20 வயது நபர் வந்து மருத்துவ சிகிச்சையில ராஜீவ்காந்தியில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அவரு சிகிச்சையில் இருக்கும் பொழுது அங்கிருந்து மருத்துவர்கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து ஊருக்கு போயிட்டாரு அப்படிங்கிறாரு. அதுதான் விமர்சனமாச்சு. அது எப்படி பேர்பட்ட ஒரு நபரை டக்குன்னு எப்படி விட முடியும்? நீங்க ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் இல்ல, அது வந்து ஏன் விடுறீங்க? ஒரு வடமாநிலத்தை சேர்ந்தவரை வடமாநில தொழிலாளியை தாக்கியிருக்காங்க, அது எப்படி நீங்க விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பீங்கன்னு கேட்டப்ப அவர் சொல்றாரு, வடமாநில தொழிலாளியில அவர் கிடையாது, புலம்பெயர் தொழிலாளி கிடையாது, அவருக்கு வந்து வேலை செய்ய வரல, அவருக்கு சுத்தி பார்க்குற மாதிரி தான் வராரு. 2 மாசமா அங்கங்க ட்ரெயின்ல போயிட்டு பார்த்துட்டு இருந்தாரு. அதன்படி இதை பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு தனிநபருடைய உரிமை, அது மருத்துவ சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிறோம், நாங்க அதை வந்து ஃபுல்லா ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுக்குற பொழுது அவர் வேண்டாம் சொந்த ஊருக்கு போறேன் அதுதான் பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறப்ப அதை பிடிச்சி வலுக்கட்டாயமா வைக்கிறதும் தனிநபர் உரிமையை மீறிய செயல், அதனால நாங்க அதை பண்ணலை அப்படின்னு ஒரு சொல்றாரு. ஆனா என்ன இருந்தாலும் தமிழக அரசு, இந்த திமுக அரசை பொறுத்த வரைக்கும் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். உடனே அரசு அதிகாரிகளும் போலீஸாரும் ஒரு தீர்ப்பு சொல்லிடுவாங்க டக்குன்னு, இது அப்படி நடக்கல, இது இப்படி வந்து ஜாதி ரீதியாக போற புல்லட்ல போன பையன்லாம் மறிச்சு அடிச்சாங்க இல்லையா, அது ஜாதி ரீதியான சண்டை இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்துச்சுப்பாங்க. வேங்கை வேலுக்கு போனீங்கன்னா அது வேற சில காரணங்கள் சொல்லுவாங்க. இப்படி இவங்களே முன்முடிவுக்கு வந்துடுறாங்களேங்கிற விமர்சனம் நிச்சயமா எழத்தான் செய்யுது. அதை தவிர்க்க முடியல. போலீஸாரை வச்சு இந்த அரசு எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிடுது. திருப்புவனம் அஜித்குமார் போலீஸார தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இல்லையா, அந்த விவகாரங்களையும் அவசரப்பட்டு அறிக்கையை விட தான் பார்த்தாங்க. ஆனால் அதற்குள்ள அங்க உள்ள வேற சில சந்தர்ப்பங்களால இந்த வீடியோ வெளியானதன் அடிப்படையில் அப்படியே கேஸ் மாறிடுச்சு. இது வந்து போலீஸோட மனோநிலையை பிரதிபலிக்குது அப்படின்னு போலீஸ் மேல மட்டும் இதை போற்ற முடியாது. அதற்கு பொறுப்பா இருக்கக்கூடிய மந்திரி முதல்வர் தான், அவரும் அவரை நோக்கிய கேள்விகளும் எழத்தான் செய்யும் இல்லையா. இது எல்லாமே பொருந்தி பார்க்க வேண்டிய விஷயம் தான். ஆனா இந்த விஷயம் ரொம்ப கொடூரமான, யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இதுல என்ன இன்னொரு இதுனா, இவங்க 4 பேரும், ஐஜி அஸ்ராகாருக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த பசங்க 4 பேரும் குற்றவாளிகள் சொல்லக்கூடாது, முரண்பட்ட சட்டப்படி முரண்பட்டவர்கள் தான் சட்டம் சொல்லுது அவங்கள. அதன் அடிப்படையில் அந்த 4 பேர்ல 3 பேருக்கு பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படிங்கிற அடிப்படையில் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அனுமதிச்சிருக்காங்க. இன்னொருத்தரை பேரண்டோட அனுப்பி வச்சிருக்காங்க. அது இந்த ஜட்ஜினுடைய அதிகாரப்படி அனுப்பி வைக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. ஆனா எல்லாருமே சிறுவர் சீர்திருத்த பள்ளி இப்படின்னு போனாலும் அவங்க வந்து பெரிய தெரிஞ்ச இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க, சட்டம் அதை பாதுகாக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இதை ஏத்துக்கவே முடியாது. அப்போ இந்த மாதிரி இது வந்து நிறைய படங்களும் வந்திருக்கு, சினிமாவும் இதற்கு பொறுப்பு. அது நிறைய சினிமாவில் நிறைய காட்சிகள் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி சின்ன பசங்களை வச்சுதான் வன்முறை விஷயங்கள்லாம்
பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம இதுல பொருத்தி பார்க்கணும். ஆனா இதை எப்படி தமிழக அரசு கையாள போகுது, இது ஒரு பெரிய வியாதியா மாறிட்டு இருக்கு. இது சின்ன பசங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை ஈடுபடுறதுங்கிறது எல்லாருக்குமே பதட்டமா இருக்கு. ட்ரெயின்ல போறவங்க மட்டும் இல்ல, இப்ப திருநெல்வேலியில கூட பார்த்தோம்ல, பள்ளி மாணவர்களுக்குள்ள அந்த சாதிய வன்முறை, சாதிய வன்மம் என்பது ஒரு மாணவரை இன்னொரு சக மாணவரை வந்து எடுத்து கொலை முயற்சி பண்ணார். எதற்காக அப்படின்னா அவரோட அதிகமா மதிப்பெண் வாங்கிட்டார் அப்படின்றதுக்காக மாற்றுச்சாதி இளைஞரை வந்து சக மாணவரே வந்து தாக்கி கொலை முயற்சி பண்ண நடந்தது பார்த்தோம் நம்ம. அதுவும் இந்த ஆட்சியில் தான் நடந்தது. அதே மாதிரிதான் இதுவும் இந்த ரீல்ஸ் மோகத்துல ரீல்ஸ் எடுத்து எல்லாத்துக்கும் காட்டணும், ஏதோ ஒரு வகையில பிரபலமாகணும், அந்த நெகட்டிவ் சைடு வரும்ன்றதே உங்களுக்கு தெரியுமா தெரியலான்னு தெரியல. அந்த அளவுக்கு புரிதல் இல்லாம கத்தியை எடுத்துக்கிட்டு ஆயுதத்தை எடுத்துட்டு இன்னொரு சக இளைஞரை வந்து இந்த அளவுக்கு கொடூரமா போய் இந்த அளவுக்கு வெட்டி அது மூலியமா வந்து அவங்களுக்கு சோசியல் மீடியால ஃபுல்லா லைக்ஸ் வாங்கி வைப் பண்றோம் அப்படின்ற பேர்ல தமிழ்நாடு எங்க தான் போயிட்டு இருக்கு. நிச்சயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து பெரும்பான்மையான இளைஞர்கள் அந்த ட்ராக்கை விட்டு மிஸ் ஆகி வெளில போறாங்க, வழிமாறி போறதான் பார்க்க முடியும். இன்னொரு ஷேடும் இருக்கு அழகு. அந்த பசங்க போட்ட ரீல்ஸ்ல கானா பாட்டு இருக்கு. இந்த கானா பாட்டு பாடுறவங்க தான் இப்படிலாம் பண்றாங்கிற மாதிரியான இன்னொரு நுட்பமான விஷ சிந்தனையும் இதுல பரவிட்டு இருக்கு. அது அப்படின்னு பார்த்தா இப்ப சினிமா பாட்டு பாடுறவங்க இந்த சம்பவத்தில் ஈடுபடுறது இல்லையா, கர்நாடக சங்கீதம் பாடுறவங்க தப்பே பண்றது இல்லையா, எல்லா இதுலயும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. அதை போய் இன்னொரு கலையோட ஒப்பிட்டு பேசுறது, அவங்க தான் இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு நிறைய ரைட்டப் சொல்றதுல ரொம்ப அபாயகரமா இருக்கு பாக்குறப்ப. அதுவும் வந்து ஈக்குவலா டேஞ்சரஸ். அப்புறம் திமுக மகளிர் அணி மாநாடு எல்லாம் போட்டாங்க இல்லையா திருப்பூர்ல. ஆமா, அதற்கு டஃப் கொடுக்குற மாதிரி இந்த சைடு அதே கொங்குல வந்து வள்ளி கும்மி ஆட்டம்லாம் போட்டாங்க பாஜக சார்பில். முன்னாள் மாநில தலைவர் தற்போதைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆமா வள்ளி கும்மி டான்ஸ் போட்டாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, ஆமா அதிமுக அடிமை கட்சி தான் அப்படின்னாரு. எல்லாம் பதறிட்டாங்க, என்ன இப்படி சொல்லிட்டாரு முன்னாள் மாநில தலைவர் சொல்றாரு அடிமை கட்சி தான். ஏன்னா முதல்வர் அப்படிதான் சொன்னாரு, ஆமா ஒத்துக்கிற அடிமை கட்சி தான், மக்களுக்கு அடிமை கட்சிங்க அப்படிங்கிறாரு. என்டிஏ கூட்டணி அடிமை தான், மக்களுக்கு அடிமை அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அவர் மனசுல உள்ளதை சொல்லிட்டு சமாளிக்கிறாரு அப்படின்னு விமர்சனங்கள் பார்க்கப்பட்டுச்சு. நயினார் நாகேந்திரன் பேசும்பொழுதுதான் நானும் அவரும் சேர்ந்துதான் இனிமே ஆட போறோம். ஏன்னா மேடையில ஒரு வள்ளி கும்மி ஆட்டம் போட்டாங்க, இதற்கப்புறம் தான் எங்க ஆட்டம் இன்னும் பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னு ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி பேசினாரு. பேசிட்டு மோடிஜியினோட, அதாவது அமித்ஷாஜி மோடிஜியினுடைய கனவை நிறைவேற்றும் வகையில தான் எங்களோட ஆட்டம் இருக்க போது, எங்க பயணம் இருக்க போது அப்படின்னு சொன்னாரு. அதுல இவருடைய பயணத்துக்கான பொதுக்கூட்ட விழா தான் அது, அதற்கு தான் அவர் வந்து கலந்துக்கிறாரு. சோ அந்த ஒரு விஷயத்துல இப்ப இது நாள் வரைக்கும் எளியும் புலியா இருந்தவங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு அங்க இருந்தவங்க பேசிக்கிட்டாலும் அதற்கான வாய்ப்புலாம் இல்ல. மேடையில ஒன்னா போய் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. நயினார் ஒரு சரியான பொலிட்டீஷியன், அவருக்கு இந்த நுட்பங்கள்லாம் தெரியும். இவரை பகச்சுக்கிறத விட இவரை கூட வச்சுக்கிட்டு இவரை குறைக்கிறதா வேலை பார்க்கிறாரு. இவரை பத்தி டெல்லியில சொல்றது நயினார் தான். இவருக்கு எதிராக பல வேலைகள் செய்யறது முன்னாள் மாநில தலைவர் தான். இவர் முன்னாள் மாநில தலைவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் தேடி தேடி பிடிச்சி நயினார் பொறுப்புல இருந்து எடுத்தாரு. அது மாதிரி நயினாருக்கு எதிராக முன்னாள் மாநில தலைவர் ஆதரவாளர்கள் எல்லாம் வார் ரூம்ல வரிஞ்சு எழுதினாங்க. இதெல்லாம் சும்மா அரசியலுக்காக மேக்கப் பண்ணிக்கிறாங்க, அதுல ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் வந்துட போறது இல்லைன்னு சொல்றாங்க. இதுல பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனுக்கு எங்க பிரைமரி ஸ்ட்ராங் ஹோல்ட் கேட்டிங்க அப்படின்னா சவுத் தான், தென் மாவட்டங்கள். அது மாதிரி முன்னாள் பாஜக மாநில தலைவருக்கு வந்து வெஸ்ட், கொங்கு பெல்ட். இப்போ என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா, இப்போ பாஜக அதிகமா எதை கான்சன்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா வெஸ்ட்டை தான் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஏன்னா அங்கதான் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமூகம் ஆதரவா இருக்காங்க. அதிமுக தலைவர்களோட பல தலைவர்கள் வந்து அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான். வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான். அதனால அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதிகள் டார்கெட் பண்ணி தான் பாஜக அதிமுக இடத்துல அதிகமான இடங்களை கேட்க போறாங்க. அதுலயே கூட வந்து இப்போ ஏற்கனவே திமுக கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால அந்த இடத்த கொஞ்சம் ஸ்வீப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்ட சமயத்துல அந்த இடத்துல இவரோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கிறது யாரு, முன்னாள் மாநில தலைவர். அதனால அவர் அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா பண்றதுனால அதன் மூலியமா அவரோட சக்சஸை நிச்சயமா காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவார். வேறஸ் நயினார் நாகேந்திரன் வந்து தென் மாவட்டங்களில் பவர்ஃபுல்லா இருக்கார். அவருமே வந்து திருநெல்வேலி, நாகர்கோவில் போன்ற மாவட்டங்கள் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கும். அப்படி பார்க்கப்பட்ட சமயத்துல எந்த பகுதிகளில் பாஜக அதிகமான இடங்கள்ல போட்டி போடுறாங்களோ அந்த பகுதிகளை சேர்ந்த அந்த தலைவர் இருப்பாங்கல்ல, அவங்க ஒருவேளை வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் வந்து முன்னாள் மாநிலத்தில் ட்ரை பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். பழைய பட்டு அங்கவஸ்திரங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆட்டோல பேசிட்டு வருவாங்க இல்லையா, இருந்தா கொடுங்க, அதிக விலைக்கு எடுத்துக்கிறோம், பழைய உங்க தலைமுடி சிக்க முடியா இருந்தா கொடுங்கம்மா எடுத்துக்கிறோங்கம்மாங்கல்ல. அந்த மாதிரி நூதனமான முறையில ஒருத்தர் புதுசா ஒரு டெக்னிக்கை கையாண்டிருக்காரு. என்ன அப்படின்னா, பொண்ணு கிடைக்கல அவருக்கு,
பார்த்து பார்த்து வெறி ஆயிடுச்சு. என்னடா எப்படி போனாலும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, போயிட்டு நம்மளா தெரிஞ்சாலும் கிடைக்கல, புரோக்கர் வச்சு பார்த்தாலும் கிடைக்கல, ஆன்லைன்ல போனாலும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, வயசு வேற 30 தாண்டி 32 ஆகிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு பயந்துட்டு வேற ஒரு டெக்னிக், இனிமேல் நம்ம தான் முயற்சி பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு ஊரா அலையிறாருங்க. சொந்த ஊர் கடலூர், இப்ப காஞ்சிபுரம் தாம்பரம் எல்லாம் வந்துட்டு இருக்காரு. அந்த ஆட்டோ ஃபுல்லா பிளெக்ஸ வச்சுக்கிட்டு அவருடைய இப்படி நிக்கிற மாதிரி இப்படி நிக்கிற மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு சிவகார்த்திகேயன் கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஆட்டோக்குள்ள வச்சுக்கிட்டு வெளில கெத்தா அலைஞ்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு தான் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அதைத்தான் அவர் தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அவருக்காக ஒரு பொண்ணு பிறந்திருப்பாங்க, ஆனா எங்க இருக்காங்க அப்படின்னு தான் ஆட்டோல தேடி பார்த்துட்டு இருக்காரு. அதனாலதான் பாவம் அவருக்கு என்ன கஷ்டமோ இவ்வளவு வருஷமா தேடி தேடி சொத்து பத்தெல்லாம் வச்சிருக்காருங்க ஊர்ல, பெரிய பெருசாலாம் வச்சிருக்காரு. ஒரு இடத்துல சொல்லிட்டே வராருன்னு நினைக்கிறேன். ஆமா, போய் பேட்டி மைக் வச்சு அனௌன்ஸ் பண்ணல ஒரு, அவ்வளவுதான். ஆனா இந்த கால இளைஞர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் இதுல என்னன்னா இதுல ஒரு விளம்பர யுக்தி தாங்க அப்படின்னு இதையும் விமர்சிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆமா, இதுவும் ஒரு வினோதம் தான். பட் இருந்தாலும் அவரோட வழி இல்ல, எல்லா பக்கம் ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு, மேட்ரிமோனி எல்லாம் போறாரு, பணம் மட்டும் தான் கொடுக்குறாங்க, எதுவும் அமைய மாட்டேங்குது. சரி, இதுவாச்சு நம்மள்ட்ட சொந்தமா ஆட்டோ இருக்குல்ல, எதுக்கு நம்ம போய் விளம்பரம் பண்ணும், நம்மளே விளம்பரம் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாம் அந்த ஓனருக்கெல்லாம் விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, நம்மளே விளம்பரம் பண்ணி நம்மளே ஒரு பொண்ணை தேடிக்கலான்ற மாதிரி ஆட்டோவும் ஓட்டுறாரு, சைட்ல இதுவும் ஒருக்கான இது தேடிட்டு இருக்காரு. திடீர்னு பொலிட்டிக்கல் செய்தில இருந்து இதுக்கு வந்துட்டோம். வினோத செய்திங்கிற ஒரு கார்டே நான் போடாம செய்தியோட சுவாரஸ்யத்துல அப்படியே வந்துட்டேன். பேசலாம், இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி, அழகு. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.